வெளியே அவுட்டர் கார்னர் சொல்றீங்களா? அவுட்டர் கார்னர் எல்லாம் வெளியே நீங்க பெருசா போடுறதெல்லாம் எந்த பிரைடும் விரும்ப மாட்டாங்க. நீங்க ஃபுல் கட் கிரீஸ் மாதிரி சொல்றீங்க. நிறைய வேலை வாங்குமா ஹேர் ஸ்டைலா? புதுசா நம்ம ஒன்றும் வரைய முடியாது ஃபேஸ்ல. ஹேர் ஸ்டைல்ல மட்டும்தான் கிரியேட்டிவிட்டி. நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். பட் டெக்னிக் தெரியணும். நீங்க டெக்னிக் மட்டும் நல்லா லேர்ன் பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தாலுமே நீங்க போட்டுடலாம். ஸோ நானே நிறைய ஹேர் ஸ்டைல் புதுசாக தான் போடுவேன். இப்போ நான் பேட்ச் 1 monthல போகுதுன்னா முடிஞ்ச வரைக்கும் ரிப்பீட் ஆகாம. அப்போ எல்லாத்துக்கும் போகணும்னு நம்ம கிளாஸ் போக வேண்டியது அவசியம் இல்லை. நமக்கு டெக்னிக் தெரியணும். டெக்னிக் வந்து சிலது இருக்கு, அது மாறாது. ஸ்டைல் மட்டும்தான் மாறும். ஸோ இப்போ நான் போட போறது ஒரு லோ பன். பன்ல பாத்தீங்கன்னா ஹை, மீடியம், லோ 3 பன் இருக்கு. இப்போ நான் போட போறது வந்து லோ 1 2 3. இப்போ நம்ம 1க்கு மேல 1.5ல மேக்ஸ் சொல்ற மாதிரி இருக்கா? 1 1.5 2 2.5 3. ஓகேவா? அதுக்கு வந்து ஆங்கிள் இருக்கு. சோ 1 அப்படிங்கிறது நம்ம ஜவுரி வைக்கிற இடம் 1. இப்ப பன் நான் லோ பன் போடுறது ஒரு ரூட் பேக். ஓகேவா? ரூட்ல மட்டும் இந்த மாதிரி மொத்தம் 11 டைப்ஸ் பேக் ஒன்று இருக்கு. சோ அது நம்ம இன்னைக்கு ஒண்ணுதான் பார்க்க போறோம். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் ஒன்னொன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே போனேன். ஆக்சுவலி ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ். பட் டே பை டே நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம்ல. இதுல ஏதாச்சும் டவுட் கேளுங்க. நாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். இப்படி தான்